Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. தமிழக சட்டப்பேரவையில் இன்று பொதுப்பணி உள்ளிட்ட முக்கிய துறை சார்ந்த மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெற உள்ளது. மேலும் முக்கிய பிரச்சினைகள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இன்றைய பேரவை நடவடிக்கைகள் குறித்த முழு தகவல்களுடன் தலைமைச் செயலகத்திலிருந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், எந்தெந்த விவகாரங்கள் தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் கொண்டு வரவிருக்கு? இந்த பேரவை நடவடிக்கை குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்துடைய இரண்டாவது நாள் இன்று காலை 9:30 மணி அளவில் சட்டப்பேரவை நிகழ்வுகள் தொடங்க இருக்கிறது. இன்றைய மானிய கோரிக்கை விவாதங்களுக்கான துறைகளை பொறுத்தவரையில் முதலமைச்சர் வைத்திருக்கக்கூடிய இளைஞர் நலன்துறை மற்றும் அமைச்சர் ஆதவர்ஜுன் வசம் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை, பொதுப்பணி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகள் மீதான மானிய கோரிக்கை விவாதம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமைச்சர் சரத்குமார் வைத்திருக்கக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை, ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டும் இன்று மானிய கோரிக்கை விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற்று வாக்கெடுப்பு நடைபெறும். அதற்கு அமைச்சர்கள் பதிலுரை என்பது இருக்கும். அதற்கு முன்பாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட இருக்கிறது. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் லிமிடெட் சார்பில் மேம்பாட்டு கிணறுகள், அதாவது மேனேஜ்மெண்ட் வெல்ஸ் திறக்கப்படுவது, அதாவது அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சுற்றுச்சூழல் அபாயம் ஏற்படும் என உறுப்பினர்கள் தமீமுன் அன்சாரி, பன்ருட் ராமச்சந்திரன், மாரிமுத்து ஆகியோர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது விவாதம் என்பது நடைபெற இருக்கிறது. அந்த விவாதத்திற்கு பிறகாக துறை சார்ந்த சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜீவ் அதற்கான பதிலை வழங்க இருக்கிறார். குறிப்பாக இந்த அவசரத்துவம் வாய்ந்த நிகழ்வுக்கான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்ற அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றனர். அமைச்சர் பதில் அளிக்கும் போது இந்த நிறுவனம் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகளால் எந்த அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுமா ஏற்படாதா, இதற்கு தமிழ்நாடு அரசு எந்த விதத்தில் உதவி செய்திருக்கிறது, அனுமதி இருக்கிறதா இல்லையா என்பதை விரிவான ஒரு பதிலாக வழங்குவார். அதற்கு பிறகாக மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்கி நடைபெற இருக்கிறது. இதற்கு முன்பாக விளையாட்டுத்துறையை பொறுத்தவரையில் துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் வைத்திருந்த ஒரு துறை என்பதாலும் இன்றைய நாளிலும் காரசார விவாதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நேற்றைய தினம் எப்படி துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது பல்வேறு விவாதங்கள் இருந்ததோ, காரசார விவாதங்கள் இருந்ததோ, அதே போல இன்று முன்னாள் துணை முதலமைச்சர் வைத்திருந்த துறை என்பதால் அதிக அளவிலான குறுக்கீடுகளும் விவாதங்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொரு துறையாக இறுதி துறையாக மனிதவள மேம்பாட்டுத்துறை மீதான விவாதம் நடத்தி முடிக்கப்பட இருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.